மாநிலத்துல ஆளுங்கட்சியான வைஎஸ்ஆர் காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சியான தெலுங்கு தேசம் கட்சியினுடைய சின்னங்கள் பெயர்கள் பொறிக்கப்பட்டு காண்டம் பாக்கெட்டுகள் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த மாதிரியான செயல் பொதுமக்களை முகம் சுளிக்க வச்சதாகவும் கூறப்படுது. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். ஆந்திர மாநிலத்துல மக்களவை தேர்தலோட சட்டமன்ற தேர்தலும் வர இருக்கு. இதுக்காக அங்க பிரச்சார வேலைகள்ல எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் துரிதமா செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சூழல தான் ஆளுங்கட்சியான வைஎஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய பெயர் மற்றும் சின்னம் காண்டம் பாக்கெட்ல பொறிக்கப்பட்டு அது பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்படுற மாதிரியான வீடியோ வெளியாகி இருந்திருக்கு. அதே போல எதிர்க்கட்சியான தெலுங்கு தேசம் கட்சியினுடைய பெயர் மற்றும் சின்னம் காண்டம் பாக்கெட்டுகள்ல பொறிக்கப்பட்டு அதுவும் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்படுற மாதிரியான வீடியோ வெளியாகி இருந்தது. இப்படி ரெண்டு கட்சிகளும் மாத்தி மாத்தி பொதுமக்களுக்கு இந்த மாதிரி காண்டம் பாக்கெட்டுகளை விநியோகம் செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. ரெண்டு கட்சிகளும் மாத்தி மாத்தி ஒருத்தர் மேல குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க. இந்த சூழல்ல இந்த மாதிரியான வீடியோக்கள் தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரலாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. பிரச்சாரத்துக்காக கட்சிகள் இந்த மாதிரியான செயலையா ஈடுபடுவாங்க அப்படின்னு பொதுமக்கள் மத்தியில இது அதிருப்தியை ஏற்படுத்தினதா கூறப்படுது. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. திருவண்ணாமலை மாவட்டத்துல கல்யாண நிகழ்ச்சியில கலந்துக்க வந்த ஆந்திர பதிவன் கொண்ட கார்ல பயணம் செஞ்ச 4 நபர்கள் விபத்து ஏற்பட்டு உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. முன்னாடி போயிட்டு இருந்த டிராக்டர் மேல இவங்களுடைய கார் மோதின விபத்துல இவங்க உயிரிழந்ததா கூறப்படுது. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்து இருக்கக்கூடிய சோமாசிப்பாடி புதூர் பகுதியில ஆந்திர பதிவன் கொண்ட கார் ஒன்று போயிட்டு இருந்திருக்கு. அந்த கார் முன்னாடி போயிட்டு இருந்த டிராக்டர் மேல மோதி விபத்துக்குள்ளானதுல அந்த கார்ல பயணம் செஞ்ச 4 நபர்களும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததா கூறப்படுது. டிராக்டர் ஓட்டிட்டு வந்த பூங்காவனம் அப்படின்றவருக்கு கையில முறிவு ஏற்பட்ட நிலையில திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில இவர் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக பாண்டிச்சேரி அனுப்பி வைக்கப்பட்டிருந்திருக்காரு. இதை தொடர்ந்து போலீசார் விரைந்து வந்து உயிரிழந்த 4 பேருடைய உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. மேலும் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில உயிரிழந்த 4 நபர்கள்ல ஒருத்தர் விழுப்புரம் மாவட்டம் காஸ்கார்னி பகுதியை சேர்ந்த 37 வயதான அழகன் அப்படின்றதும், இன்னொருத்தர் அவலூர்பேட்டை பகுதியை சேர்ந்த 35 வயதான பாண்டியன் அப்படின்றதும், மீதம் இருக்கக்கூடிய 2 பேர் பிரகாஷ் மற்றும் சிரஞ்சீவி அப்படின்றதும் தெரிய வந்திருக்காம்.